அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரம்ஜானை முன்னிட்டு 2 டிஷ் செய்ய போகிறோம். ரெண்டுமே ஸ்நாக்ஸ் டிஷ் தான். இப்போது ஃபஸ்ட்டு ரஷ்யன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறோம். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். குடமிளகா, பீன்ஸ், கேரட் சீவி இருக்குது, பட்டாணி, கொத்தமல்லி, இது 4த்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, இந்த 4 விஷயமும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். மேலே கோட்டிங்க்கு ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கோட்டிங்க்கு ஒரு மீடியம் திக்னஸில் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம கட்லெட்டுக்கு ரஷ்யன் கட்லெட்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட்லெட்டுக்கு ரவுண்டாவோ இல்லை ஓவல் ஷேப்லேயோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மீடியம் திக்னஸில். நார்மல் கட்லெட் பிரெட் க்ரம்ஸில் செய்கிறோம். இந்த ரஷ்யன் இது வெர்மிசெல்னால் சேமியா. ஃபஸ்ட்டு கோட்டிங் இந்த மைதா மாவில் கோட்டிங் கொடுத்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, வெர்மிசெல் சேமியா, ரோஸ்டட் சேமியாவாக கொஞ்சம் மெலிசாக இருக்கிற சேமியாவாக மார்க்கெட்டில் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை கிடைக்கலன்னா நார்மல் சேமியாவே நல்லா பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் இதை புரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடான பிறகு இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நம்ம எது பொரிக்கிறதா இருந்தாலும் ரைஸ் பிராண்ட் ஆயிலில் பொரித்தோன்னா அதோட ஆயில் கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற ஆயிலில் பொரிக்கிறத விட. நம்ம ரெடி பண்ணி வச்ச ஒன்றையும் இதில் பொரித்து எடுத்துடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிக்கணும். நம்மளோட ரஷ்யன் கட்லெட் தயார். இதுக்கு கெச்சப் இல்லைனா சாஸ் வச்சு சாப்பிடலாம். நம்ம அடுத்த டிஷ் பார்க்கலாம். அடுத்து நம்ம இன்றைக்கி செய்கிறது ஆலு டோனட். ஆலுன்றது உருளைக்கிழங்கு. பொட்டேட்டோ வச்சு டோனட் செய்ய போகிறோம். ஒரு 3 உருளைக்கிழங்கு அதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி. கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, பிரெட் க்ரம்ஸ், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு, மைதா மாவெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு எல்லாம் கலந்து எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரணும். கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே நம்ம டோனட் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் மேலே கோட்டிங்க்கு 2 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கலன்னா நார்மலாக பிரெட் பேக்கெட் வாங்கி சுற்றி கார்னரை கட் பண்ணி மிக்சியில் ஒரு ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். நம்ம ஒரு பால் எடுத்து வடை மாதிரி தட்டிக்கலாம். ஒரு பாட்டிலோட மூடி ஒன்று எடுத்து சென்டரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அழகாக டோனட் மாதிரி ஷேப்பாக ஒரு ஹோல் கிடச்சிரும். அதை இந்த கோட்டிங் இருக்கு இல்லையா, மைதா மாவு நம்ம கரைச்சி வச்சோமே, அதில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம இதை
நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து எண்ணெயில் பொரிச்சிடலாம். நம்ம கையிலேயே ஓட்டை போடலாம். ஆனால் இந்த மூடியில் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக பெரிய ஹோலாக டோனட் மாதிரி வரும். நம்ம கையில் போடுறப்ப கொஞ்சம் சின்னதாக தான் வரும். பிரெட் க்ரம்ஸ் வந்து நாங்களே வீட்டில் செஞ்சோம். இது வந்து வீட் பிரெட் இருந்துச்சு, அதோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணோம். பொட்டேட்டோனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பொட்டேட்டோவில் செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக வரும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனில் வரணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். ஒன்று நார்மலாக நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கையில் போடுறதுக்கு. உங்களுக்கு ஈஸியே இந்த பாட்டில் கேப்பு தான், சின்ன ஹோல்ஸாக தான் போட முடியும், பெருசாக வராது. அழகாக டோனட் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னா நீங்கள் அந்த மூடியை வச்சு ட்ரை பண்ணுங்கள். போடும்போது கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எண்ணெயில் போகிற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல. 2 பக்கமும் பொறுமையாக வேக வச்சு கோல்டன் ப்ரௌனில் எடுத்திங்கன்னா ஆலு டோனட் தயார். இந்த 2 டிஷ்ஷையுமே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளைக்கு வேறு வீடியோவோடு சந்திக்கலாம். அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.